டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நலம் தரும் ஆடி மாதத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் புன்னைநல்லூர் மாரியம்மா, புவனம் போற்றும் தேவியம்மா, கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா. புன்னைநல்லூர் என்ற காட்டிலே, சோழவள நாட்டிலே, தஞ்சையிலே புன்னைநல்லூர் என்ற ஒரு ஊரை நிர்வகித்து மக்களை காத்தருளக்கூடிய ஒரு கனகாம்பர நாயகி தான் இந்த புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன். ஏன் இவளுக்கு முத்துமாரியம்மன் என்று பெயர் வந்தது தெரியுமா? கோடை காலத்தில் இந்த அம்பிகையினுடைய முகங்களில், அந்த அம்பிகையினுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு கருணையும், முத்து முத்தாக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு கருணையும் இவளுக்கு முத்து மாரியம்மன் என்கின்ற ஒரு பெயரும், முத்து முத்தாக யாருக்காவது அம்மை வார்த்தால் அந்த முத்துக்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு கருணாகர நாயகியாக விளங்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். இவர் புத்து மண்ணிலிருந்து இவளை மீட்டுருவம் செய்து அம்பிகையாக உருவகம் செய்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரம் என்ற சுவாமிகளால். அந்த சுவாமிகளே இந்த அம்பிகைக்கு ஸ்ரீ சக்கரம் என்கின்ற ஒரு ஒரு அழகான ஒரு மந்திர தகடுகளால் எந்திரங்களை செய்து அந்த ஆலயத்தில் பிரதர்சனம் செய்த ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த புன்னைநல்லூர் ஆலயம் அழைக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் வீட்டிலே பண கஷ்டம், யாருக்கெல்லாம் வீட்டிலே தொழில் தடை, யாருக்கெல்லாம் வீட்டிலே காரிய தடை இருக்கிறாரோ அவர்கள் இந்த ஆலயத்தில் வெள்ளத்தை வாங்கி, நம் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கரும்பின் வெள்ளத்தை வாங்கி அந்த புனித நீரில் எரிந்தால் வெள்ளம் எப்படி கரைகிறதோ அதுபோல அவர்களுடைய பிரச்சனைகளும் கரையும் என்பது ஆலய நம்பிக்கையாக கருதப்படுகிறது. அம்பிகையினுடைய அற்புதமான அந்த ஆலயத்தில் சென்று ஆடி மாதத்தில் அருள் குளிர புன்னைநல்லூர் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனை தரிசித்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை முத்து போல ஒளிரச் செய்யுங்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன் உங்கள் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி.